ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிராமத்துல 2 சகோதரர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு சகோதரர்கள் பணக்காரரா இருக்காங்க, மற்றொரு சகோதரர் மிகவும் ஏழையா இருக்காங்க. அதாவது பணக்கார சகோதரர் வீட்டுல 7 சகோதரரும் 7 சகோதரருடைய மனைவியும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே திருமணம் ஆயிடுது. பணக்காரர் ஒரு நல்ல பணக்கார பெண்ணா பார்த்து திருமணம் பண்றாரு. அந்த பெண் பாத்தீங்க அப்படின்னா தான் பணக்காரின்ற ஒரு ஆணவம் அந்த பெண்ணுக்கு இருக்கு. ஏழை ஒரு நல்ல பெண்ணா பார்த்து திருமணம் பண்றாரு. அந்த பெண் குடும்பத்துக்கு ஏற்ற பெண்ணாகவும் ரொம்ப பொறுமையாகவும் இருக்காங்க. நல்ல பெண்ணாகவும் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த பணக்காரர் வீட்டுலதான் அந்த 7 சகோதரோட மனைவி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பணக்கார சகோதரன் ஏழை சகோதரனுக்கு உதவுனா நினைக்கல, அவன் தான் வீட்டுல வேலை செய்யணும்ன்றத அவன் விருப்பப்பட்டான். பணக்காரன் சகோதரனோட மனைவியும் சரி, ஏழை சகோதரனோட மனைவி நம்ம வீட்டிலேயே வேலை செய்யட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பணக்கார சகோதரனோட மனைவி இந்த ஏழை சகோதரனோட மனைவி வேலை வாங்குறதுல ரொம்ப கில்லாடியா இருக்காங்க. நல்ல வேலை வாங்கிக்கிறாங்க. அதுக்கேற்ற ஊதியம் எதுவும் தரது கிடையாது. அதுக்கு பதிலா என்ன பண்றாங்க, அந்த குடோன்ல கோதுமை எல்லாம் கீழே சிந்தி இருக்கும். அந்த கோதுமையை பொறுக்கி எடுத்து ஊதியமா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. வாழ்க்கை எப்படியே போயிட்டு இருக்கு. ஏழை சகோதரங்களுக்கு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைகளுக்காக வாழ்க்கையை ஓட்டி ஆகணும்ன்ற ஒரு கட்டாயத்துல அவங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. வேலை விருப்பமே இல்லாம போறாங்க. இப்படியே நாட்கள் கடந்து போயிட்டு இருக்கு. ஏழை சகோதரனுக்கு அவன் மேலே அவன் வெறுப்பு. நம்ம என்ன உழைச்சாலும் அண்ணன் பெருசா ஊதியம் தரமாட்டான், நான் இப்படியே வாழ்நாள் முழுதும் இப்படியே கஷ்டப்படணுமா, நான் ஏதாவது செய்யணும், நம்ம குடும்ப பிழைப்புக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றாரு. கண்டிப்பா நீங்க செய்யலாம், கண்டிப்பா உங்களால முடியுங்கன்னு சொல்லிட்டு மனைவி ஊக்குவிக்கிறா. அப்ப என்ன நினைக்கிறாரு, சரி நான் வெளிய இடத்துல போய் வேலை செய்யறேன், இவன் கிட்ட வேலை செஞ்சா நம்ம கடைசி வரைக்குமே இவனுக்காகவே வேலை செய்யற மாதிரியே இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாரு, நான் வெளியூருக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒரு வெளியூருக்கு கிளம்புறாரு. ஒரு வேகமா என்ன பண்ணிட்டாரு, ஒரு பேக் மட்டும் எடுத்துக்கிட்டு கிளம்பி போறாரு. ஆனா அவருக்கு எங்க போறது ஏது போறதுன்னு தெரியல. என்ன வேலை செய்யறதுன்னு ஒன்னும் புரியாம இருக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் அண்ணா கிட்டே வேலை செஞ்சு பழக்கமாயிடுச்சு. இருந்தும் ஏதோ ஒரு தன்னம்பிக்கையோட முயற்சிட்டு போயிட்டே இருக்கான். இருந்தும் தன்னைத்தானே ஊக்கப்படுத்தி என்ன பண்றான், நடந்து போயிட்டே இருக்கான். இப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, ஒரு காட்டுக்குள்ள போயிடுறான். அந்த காட்டு பாத்தீங்கன்னா ஒரு அடர்த்தியான காடு, மரம் எல்லாமே சேர்ந்த போல இருக்கு. செடி கொடிகள் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஏதோ காட்டுக்குள்ள போயிடுறான். அவன் திரும்பி போறதுக்கு அவனுக்கு வழி தெரியல. சரின்னு என்ன பண்றான், ரொம்ப பயத்தோட அந்த காட்டுல உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா ஏதாவது வருமா, நம்மள ஏதாவது செஞ்சிருமா, நமக்கு ஏதாவது நாச்சுன்னா நம்ம மனைவி எப்படி இருக்கான், நம்ம மனைவியும் குழந்தையும் கஷ்டப்படுவாங்கன்னு நினைச்சு ஒரே வருத்தப்படுறான், வேதனைப்படுறான். அந்த காட்டுக்கு நடுவே என்ன ஆகுதுன்னு ஒரு பிளாக் ட்ரெஸ் போட்டு ஒரு பெண் அந்த பக்கமா போறா. அந்த பெண்ணை கூப்பிட்டு பாக்குறான். அந்த பெண் திரும்ப மாட்டான். சரின்னு என்ன பண்றான், மறைஞ்சு மரங்கள் கிடையே மறைஞ்சு அந்த பெண் எங்க போறான்னு சொல்லிட்டு அவள் பின் தொடர்ந்து போயிட்டே இருக்கான். பின் தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு பேய் அரண்மனை போல இருக்கு. அந்த அரண்மனைக்கு மேல ஒரு ஆந்த உட்காந்துட்டு இருக்கு. அந்த அரண்மனைக்குள்ள நுழைதான் அவனுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஏதாவது தட்டி பாக்குறான், எல்லாம் செஞ்சு பாக்குறான், யாருமே நகரல. இருந்தும் கொஞ்சம் தைரியத்தை வர வழிச்சுட்டு என்ன பண்றான் அப்படின்னா அந்த அரண்மனைக்குள்ள போறான். போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த அரண்மனைக்குள்ள ஒரு பானையில ஏதோ சாப்பாடு வெந்துட்டு இருக்கு. அவனுக்கா ரொம்ப பசி. ஏன்னா நாள் முழுதும் நடந்துட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப பசி தாங்க முடியல. அந்த பானையில ஏதோ கொதிக்குது, அதை பாக்குறான். அதை பார்த்த உடனே என்ன பண்றான், நல்ல கறி வாசனையோடு இருக்கு. இதை பார்த்துட்டு அவன் அந்த அரண்மனைக்குள்ள பாத்தீங்கன்னா விலை மதிப்புள்ள பொருட்கள் நிறைய இருக்கு. அந்த விலை மதிப்புள்ள பொருட்கள் மேல அவன் கண் போகல, அந்த சாப்பாடு மேலதான் அவனுக்கு கண் போச்சு. அப்ப பின்ன இருந்து ஒரு நபர் கூப்பிடுறாரு, யார் நீ, யார் கேட்டு இந்த அரண்மனைக்குள்ள வந்த அப்படின்னா. அப்போ அவன் நடந்த கதையெல்லாம் சொல்றான். இந்த மாதிரி நான் காட்டுக்கு வந்துட்டேன், போறதுக்கு வழி தெரியல, நான் உங்களை பின் தொடர்ந்தே வந்தேன், அதனால தான் இந்த அரண்மனைக்குள்ள வந்துட்டேன் அப்படின்றான். சரி நீ ரொம்ப பசியா இருக்கிறன்னு நினைக்கிறேன், வா நம்ம சாப்பிட்டே பேசலாம், உன் கதையெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்றான். உன் கதையெல்லாம் சொல்லு அப்படின்னு போது மறுபடியும் அவன் என்ன பண்றான், நீங்க உங்க கதையை சொல்லுங்க அப்படின்னா. நானும் என் அம்மா இந்த அரண்மனையில இருக்கோம், நாங்க 2 பேரும் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது விலை மதிப்புள்ள உலோகங்கள் எல்லாமே இருக்கு, திருடர்கள் யாரும் இதை எடுத்துட்டு போக கூடாதுன்றக்காக இதை நாங்க பாதுகாத்துட்டு இருக்கோம் அப்படின்றான். சரி என் கதை இவ்வளவுதான், உன் கதையை சொல்லு அப்படின்ற போது, நான் எனக்கு ஒரு சகோதரர் இருக்காரு, மிகவும் பணக்காரரு. ஆனா எப்பவுமே நான் அவர் கீழே வேலை செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவர்கிட்ட வேலை செஞ்சு எனக்கு பெருசா ஊதியம் கிடையாது. அதனால என் மனைவி குழந்தைகளுக்கும் நல்ல சாப்பாடு எதுவுமே கொடுக்க முடியல. அவனோட கதையெல்லாம் சொல்லிட்டு அழுகுறான். அழுதுட்டு ஏன் அழற அப்படின்னா, இல்ல இன்னைக்கு நான் உங்ககிட்ட நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டேன், ஆனா என் மனைவி என் குழந்தைங்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி அழறா. எகுத்தாவும் அழறா. எகுத்தா அழுத பார்த்து, சரி நான் உனக்கு ஒரு யோசனை சொல்றேன்னு சொல்லிட்டு எகுத்தா ஒரு யோசனை சொல்றா. என்ன யோசனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குகைக்குள்ள ஒரு 4 அறை இருக்கு. 4வது ஒரு அறை இருக்கு. அந்த 4வது அறையை திறந்து அதுக்குள்ள சில வெளி பொருட்கள்லாம் இருக்கும். உன்னால எவ்வளவு வெளியே தூக்கிட்டு போக முடியாது அவ்வளவு வெளியே நீ எடுத்து போலாம் அப்படின்றாங்க. ஆனா ஒரு நிபந்தனை என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இந்த மற்ற 3 அறையும் எக்காரத்தை கொண்டு திறக்க கூடாதுன்றாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த நபர் என்ன பண்றாரு, ஒரு சாக்கு பை எடுத்துட்டு போறாரு. சாக்கு பை எடுத்துக்கிட்டு அவனால முடிஞ்ச வரைக்கும் அந்த ரூமை திறந்து வெள்ளி அவனால எடுத்துக்கிட்டு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இன்னொரு விஷயம் இருக்கு, என்ன அப்படின்னா, எக்காரத்தை கொண்டு இந்த மாதிரி இந்த இடத்துல காட்டுல ஒரு அரண்மனை இருக்குன்னு யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, மறுபடியும் இந்த அரண்மனைக்குள்ள எக்காரத்தை கொண்டு நீ வரக்கூடாது அப்படின்றாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாங்க, ரொம்ப நன்றி சொல்லிட்டு போறா. அந்த பெண் எகுத்தா என்ன பண்றா, காட்டுக்கு பாதைக்கு வழி தெரியாததுனால பின்னாடியே இந்த பக்கமா செல்லுங்க, எப்பவுமே திருப்பி வராதிங்கன்னு சொல்லிட்டு அந்த நல்லபடியா வழி அனுப்பி வைக்கிறா. அவரும் ரொம்ப
நன்றி சொல்லிட்டு போறாரு. நான் குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருந்தது, இந்த பெரும் உதவி நான் எக்காரத்தை கொண்டு மறக்கவே மாட்டேன், அதனால மிக்க நன்றின்னு சொல்லிட்டு போறாரு. உன்னோட நன்றி மட்டும் போதுமானது, எக்காரத்தை கொண்டு இங்க திருப்பி நீ வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா யகுத்தா. அந்த ஏழை சகோதரர் என்ன பண்றாரு, சந்தைக்கு போறாரு. சந்தைக்கு போய் அந்த வெள்ளி காசுகளை விற்று ஆடு வாங்குறாரு, கழுது வாங்குறாரு, கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான உணவு வாங்கிக்கிறாரு. கழுது மேல உட்காந்துட்டு அந்த ஏழை சகோதரர் வந்துட்டு இருக்காரு, ஆடெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படி வரும்போது அவனோட பிள்ளைகள் என்ன பண்றாங்க, வெளியில விளையாடிட்டு இருக்காங்க, ரோட்ல விளையாடிட்டு இருக்கிறது பார்த்தோன்னே அப்பா வந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷப்படுறாங்க. அவங்க கிட்ட இருந்த அந்த ஆடு கழுதெல்லாம் பார்த்து ஒரே சந்தோஷம், பெருமையா இருக்கு அவங்களுக்கு. அந்த குழந்தைங்களுக்கு அப்பா ஆடு கழுது அப்படின்னு ஒரே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க. சரி வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போலான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போன உடனே என்ன பண்றாரு, தன் மனைவி கூப்பிடுறாரு. தன் மனைவி வராங்க, நான் உங்களுக்கு உணவு வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்க எல்லாரும் உட்காந்து நல்லா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிடுறாரு. அவன் வெளியில போய் பாரு அப்படின்னு சொல்றாரு. பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டு மந்த வைக்கிற அளவுக்கு ஆடு இருக்கு, கழுத இருக்கு. என்ன இவ்வளவு பெரியது அப்படின்னு சொல்லிட்டு அங்க நடந்த கதை எல்லாத்தையுமே தன் மனைவிட்ட சொல்றாரு. சரி இப்ப இதை வச்சு நம்ம என்னங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆட்டு மேல உள்ள தோல் வச்சு கம்பளி தயாரிக்கலாம், பால் நம்ம சீஸ் வெண்ணெய் செஞ்சு விற்கலாம் அப்படின்றாங்க. அப்படியே நடக்கட்டுங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி என்ன பண்றாங்க, அயராது உழைக்கிறாங்க. மிச்சம் இருக்க வெள்ளி காசுகளை வீட்டுக்கு ஒரு எல்லாம் நம்ம சரிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாரு அவரு. இப்படியே அவங்க அயராது உழைச்சிட்டே இருக்காங்க. அந்த அயராது உழைச்சு என்ன பண்றாங்க, பக்கத்துல உள்ள ஒரு இடமும் வாங்கிக்கிறாங்க. இடம் வாங்கி வயல்ல கோதுமை போட்டிருக்காங்க. வீடு பாத்தீங்க அப்படின்னா அரண்மனை போல கட்டியாச்சு. ஏன்னா அவ்வளவும் கடின உழைப்பு பண்றாங்க. இந்த ஒரு வேலையை விட்டு நல்ல வீடு பாத்தீங்க அப்படின்னா கூரை வீடா இருந்த வீடு இப்ப அரண்மனை போல ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்றாரு, மனைவி கிட்ட சொல்றாரு, நீ கஷ்டப்பட்ட வரைக்கும் போதும், இனி நீ யார்கிட்டயும் போய் வேலை செய்ய வேண்டாம், இனி அந்த வேலையை நம்ம இடத்துல பண்ணா நமக்கு ஏதாவது லாபம் கிடைக்கும், அதனால நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம், எங்க அண்ணன் கிட்ட எல்லாம் நீ போய் வேலை செய்ய வேண்டாம் அப்படின்றாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட உயர்ல உழுவுறதும் வேலை செய்யறதும் இப்படி நல்லபடியா பண்ணிட்டே போயிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஏழையா இருந்தவங்க ஒரு நல்ல பணக்காரராகவே ஆயிட்டாங்க. என்ன அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேருமே சரி அந்த கடவுளை கண்டிப்பா கும்பிடுவாங்க, தினமுமே கும்பிடுவாங்க. நமக்கு பணம் காசு இல்லைனாலும் பணம் காசு வந்தோடனே கும்பிடாம போறது அப்படிலாம் இல்லாம எப்பவுமே அவங்க எப்ப எந்த ஒரு செயல் செஞ்சாலும் சரி நல்லபடியா கடவுளை பிரார்த்தனை பண்ணிப்பாங்க. அப்ப என்ன பண்றா, பணக்காரோட சகோதரோட மனைவி சொல்றா, உங்களோட தம்பி மனைவியை காணவே காணோம், இருக்காளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. யார் எப்படி போனா எனக்கு என்ன, அவன் நல்லா இருந்தா என்ன நல்லா இல்லைன்னா எனக்கு என்ன, அவங்கள பத்தி எனக்கு கவலைப்படணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றான். இருந்தும் அந்த பணக்கார சகோதரோட மனைவிக்கு ஏழை சகோதரோட மனைவியை பார்க்கணும் போல இருக்கு. என்ன நினைக்கிறா, அப்போ வீட்டுல இருந்த 2 ரொட்டி துண்டை எடுத்துக்கிட்டு சில காய்கறியும் பழமும் எடுத்துட்டு போறா. போயிட்டு அந்த அவளை தேடி போறா. தேடி போகும்போது நிறைய பேர்ட்ட கேக்குறாங்க, எங்க இந்த மாதிரி இங்க இருந்தாங்களே எங்க அந்த வீடு அப்படின்னு கேட்டாங்க. அந்த வீடு எல்லாம் மாறி போய் ரொம்ப நாள் ஆச்சுமா, அது தெரியுது பார் பெரிய அரண்மனை, அதுதான் அவங்க வீடு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே இந்த பணக்கார சகோதரர் மனைவி அதிர்ச்சியாகி அவங்கள பார்க்காம என்ன பண்றா, தன்னோட கணவர் கிட்ட போய் சொல்றா, ஏங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு புதையல் கிடைச்சிருக்கான், புதையல் கிடைச்சால்தான் அவங்க இவ்வளவு பெரிய பணக்கார ஆயிட்டாங்கன்னா என்ன புதையல் ஏதுன்னு கேளுங்க உங்க தம்பி கிட்டன்னு சொல்றா. தன்னோட மனைவி சொல்றதா நிஜமான்னு சொல்லிட்டு போய் பாக்குறான். ஆமா அரண்மனை போல வீடு கட்டியிருக்கானே அப்படின்றான். சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சாயந்தரமே என்ன பண்றான், ஒரு பழம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தம்பி வீட்டுக்கு போறான். நாளைக்கு நம்ம வீட்டுல பெரிய விருந்து இருக்கு, கண்டிப்பா நீங்க குடும்பத்தோட வரணும்னு சொல்லிட்டு இன்வைட் பண்றான். அவங்களும் என்ன பண்றாங்க, நல்ல விதமா தான் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனோடனே குழந்தைங்க கிட்ட நல்லா பேசுறான், சிரிக்கிறான், குழந்தைங்க விளையாட சொல்றான், குழந்தைங்கள கூப்பிடுறான். இவங்க தான் தனியா விளையாடிட்டு இருக்காங்க. அந்த சகோதரோட மனைவி இவங்க இந்த மனைவி கிட்ட பணக்காரோட மனைவி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப சகோதரனை தனியா ஒரு இருட்டு அறைக்கு அழைச்சிட்டு போய் அவனை கட்டி போட்டு எப்படி உனக்கு புதையல் கிடைச்சது எல்லாம் சொல்லுன்னு சொல்லிட்டு மிரட்டி கேட்கறான். அவனும் தெரியாத போலவே நடிக்கிறான். இருந்தும் இவன் தொல்லை தாங்க முடியாம என்ன பண்றான், அவன் எப்படி புதையல் கிடைச்சது எல்லா விஷயத்தையும் அவன் சொல்லிடுறான். சொன்னதுக்கு அப்புறம் அவன் தம்பி கழட்டி விடுறான். அவன் கழட்டி விடுறான். அதுக்கப்புறம் கழட்டி விட்டதுக்கு அப்புறம் குழந்தைங்க கூட்டிட்டு அவன் வீட்டுக்கு போயிடுறான். சரி நம்மளும் என்ன பண்ணலாம், தம்பி மாதிரியே போவோம்னு சொல்லிட்டு என்ன பண்றான், தம்பி மாதிரி ஒரு கிழிஞ்ச உடை அணிஞ்சிட்டு என்ன பண்றான், ஒரு கழுத மேல ஏறிட்டு அந்த மாதிரி காட்டுக்கு போறான். காட்டுக்கு போறோம்னா அரண்மனையை பாக்குறான். இந்த அரண்மனை பார்த்தா பேய் அரண்மனை மாதிரி இருக்கு. நம்ம தம்பிக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது, அவன் இந்த அளவுக்கு தைரியமானவன் கிடையாது, எப்படி அவன் இதுக்குள்ள போனான் அப்படின்னு யோசனை பண்றான். அவனை விட நான் தைரியமானவன் தான், நம்ம உள்ள போலாம் அப்படின்னு சொல்றான். உள்ள போய் பார்த்தோன்னே அவனுக்கு உள்ள நல்ல ஒரு விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் அங்க இருக்கு. அதெல்லாம் பார்த்து வியந்து பாக்குறான். பின்னாடி இருந்து ஒரு குரல் வருது, யகுத்தா யார் நீங்க, யாரை கேட்டு அனுமதி பெற்று உள்ள வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்ப அவன் நடிக்கிறான். நான் ரொம்ப ஏழையானுமே, என் குழந்தை குட்டி எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுதுமான்னு சொன்னே என்ன பண்றான், யகுத்தா அவனுக்கு என்ன பண்றான், சரி கீழே ஒரு 4 அறை கொண்ட ஒரு ரூம் இருக்கு, அந்த 4 அறை கொண்ட ரூம்ல 4வது அறை திறந்திருக்கும், அது உங்களுக்கு என்ன வேணுமோ அதுல எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்க, ஆனா மத்த அறையை நீங்க திறந்தே பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அவன் ஒரு சாக்கு போய் எடுத்துக்கிறான். எடுத்துட்டு அந்த 4வது அறைக்கு போறான். அவனுக்கு தேவையானது எல்லாமே வெளியிலாம் இருக்கு. வெளியில அடுத்து மூட்டை கட்டி வச்சுக்கிறான். அதாவது அந்த மூட்டையை அவனால தூக்க கூட முடியல. அந்த மூட்டையை தூக்க இழுத்துட்டு தான் வரான். சரி இந்த 4வது அறையில இவ்வளவு இருக்குன்னா மற்ற அறையில என்னென்ன இருக்குன்னு ஒரு அப்பாவுக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு அவனுக்கு. அதனால என்ன பண்றான், 3வது அறையை திறந்து பார்க்கறான். ஃபுல்லா பாத்தீங்கன்னா தங்க கட்டியா இருக்கு. சரின்னு என்ன பண்றான், எடுத்து வச்ச வெளியில மறுபடியும் கொட்டிட்டு அது ஃபுல்லா தங்கத்தை நிரப்புறான். அவனோட ஆசை இன்னும் பேராசை அதிகமாயிட்டே இருக்கு. சரி 3வது அறையில இருக்கு, 2வது அறையில என்ன இருக்குன்னு பாத்துடலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றான், 2வது அறையை திறக்கிறோம். 2வது அறையை திறந்து பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரே வைரக்கற்கள், வைரம், மாணிக்கம் எல்லாமே இருக்கு. திருப்பி என்ன பண்றான், தங்கத்தெல்லாம் கொட்டிட்டு வைரத்தை எல்லாம் ஃபுல்லா போட்டு நிரப்புறான்.
அவனோட ஆசை இன்னும் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. அதிகரிச்சே பண்ணது முதல் அறையை திறக்கிறான். முதல் அறையை திறந்தோடனே ஃபுல்லா ஒரு மூட்டையை அடுக்கி வச்சிருக்காங்க. மூட்டையை அடுக்கி வச்சிருந்து பாத்தீங்கன்னா அது ஃபுல்லா ஒரு கோதுமையா இருக்கு. சரி, கோதுமையா இருக்கு, அதை பார்த்துட்டே இருக்கான். பார்த்துட்டு அமைச்சிருக்கேன், என்ன மற்றும் 3 அறையில நிறைய இருந்தது, இந்த அறையில போய் கோதுமை வச்சிருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறான். நான் நினைச்சு பார்த்துட்டு கையில கோதுமை எடுக்கிறான். எடுக்கும் போது பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்குது, யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூதம் வெளியே வந்துருச்சு. அந்த பயத்துல என்ன பண்ணா, எடுத்து வச்ச டைமண்ட் மூட்டையெல்லாம் அப்படியே போட்டு கை நிறைய ஒரு கோதுமை மட்டும் அள்ளிட்டு ஓடி வந்துட்டான். இந்த பூதம் வந்து அவனை துரத்திட்டு இருந்தது. காட்டுக்கு வெளியே அப்படியே வந்துட்டான். மறுபடியும் என்ன பண்றான், அடுத்த நாள் ஊருக்குள்ள நுழையிறான். அவனால ஓடி ஓடி கால்லாம் வலி எடுத்துச்சு, கால்லாம் புண்ணாவே ஆயிடுச்சு. நடக்க நினைச்சாலும் அவனால நடக்க முடியல. என்ன பண்றான், ரொம்ப சோர்வா இருக்க முடியாம இருக்கான். அடுத்த நாள் அவனுடைய மனைவியும் இறந்துடுறா. இந்த காட்டு பகுதிக்கு ஓடினதால அவனால நகர முடியல, ஓட முடியல, ஒரு மாதிரியாவே அவனுக்கு உடம்பு இருக்கு. மனைவி இறந்ததால அவனை பார்த்துக்க யாரும் இல்லைன்னா தன்னை தானே பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிக்கிறான். எல்லாம் செய்யறான். ஒரு கட்டத்துல அவனால முடியவே இல்லை. அவனால சுத்தமா உடம்பே முடியல. அதனால என்ன பண்றான், அவனோட தம்பி வீட்டுக்கு போறான். தம்பி மனைவியை பார்க்கறான். தம்பி மனைவி கதவு திறக்கிறான். நல்ல உணவு தரா. அப்ப தம்பி மனைவி சொல்றா, நான் வந்து உங்களுக்கு எவ்வளவு தீமை தான் செஞ்சிருக்கேன், ஆனா நீ வந்து நான் வந்தது என்னை வீட்டை விட்டு துரத்தாம எனக்கு நல்லபடியா சாப்பாடு போட்டிருக்கேன் அப்படின்னாங்க. நீங்க தீமை செஞ்சுன்னா நானும் தீமை செய்யணும்னு அவசியம் கிடையாது, நான் நன்மையே செய்யறேன், அப்பதான் எனக்கு எல்லாமே நன்மையா நடக்கும். ஒருத்தவங்க நமக்கு தீமை செஞ்சுட்டா மறுபடியும் அவங்களுக்கு நான் தீமை செய்யணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றாங்க. தம்பி வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு. அம்மா நான் மன்னிச்சுக்கோங்கம்மா, நான் செஞ்சதுக்கெல்லாம் மன்னிச்சுக்கோங்கம்மா, நான் பெரிய ஆள் கிடையாது மன்னிக்கிறதுக்கு, கடவுள் தான் இருக்காரு மன்னிக்கிறதுக்கு, நீங்க இந்த மன்னிப்பு கடவுள்கிட்ட கேளுங்க அப்படின்றாங்க. அப்போ என்னால என்னால எதுவுமே செய்ய முடியலமா அப்படின்றாங்க. நீங்க எந்த வேலையை செய்ய வேண்டாம், நீங்க அந்த இடத்துல நல்லா ஓய்வு எடுத்துக்கோங்க, உடல்நிலை சரியானதுக்கு அப்புறம் நீங்க வேலை செய்யுங்க, இங்கே வேலை செய்யுங்க, நீங்க மற்ற இடத்துல போய் வேலை செய்ய வேண்டாம் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்து அந்த இடத்துல பண்றாங்க. அடுத்த நாள் கணவர் வராரு. இந்த மாதிரி உங்க அண்ணா வந்திருக்காருன்னே அவர் கோவம், அது நம்மளை எவ்வளவு கொடுமைப்படுத்தினா சித்திரவதைப்படுத்தினா, நீ அவனை போய் சேர்த்து வச்சிருக்கே அப்படின்னு மனைவிட்டு சொல்றாங்க. இல்ல, யார் நமக்கு துன்பம் படுத்தினாலும் நம்ம பதிலுக்கு துன்பம் படுத்தணும்னு அவசியம் கிடையாது, நம்ம நன்மையை செஞ்சுட்டு போவோம், அதனால பெருசா எடுத்துக்காதீங்க, நல்லபடியா சேர்த்துக்கோங்க, இனி நமக்கும் நன்மையை பயக்கும். அவரோட உடல்நிலை சரியில்லாம வந்திருக்காரு, நல்லபடியா பாத்துக்கணும், அது நம்மளோட கடமையும் கூட. அவங்க அப்படி இருந்தாங்கன்றதால நம்மளும் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றாங்க. அவர் மனைவி நினைச்சு மிக பெருமைப்படுறாரு. இருந்தாலும் நம்ம மனைவி இவ்வளவு கொடுமைப்படுத்திருக்காங்க, ஆனா தன் மனைவி அந்த கொடுமைப்படுத்தலாம் எளிதா மறந்து அவங்களுக்கு நன்மையை செய்யணும்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டு மனைவி நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறா. அப்ப சொல்றா, நம்ம வந்து நம்மளோட பகைமையெல்லாம் மறந்துடணும், மறந்துதான் எந்த ஒரு தீய எண்ணத்தோட நம்ம எந்த ஒரு விஷயமும் செஞ்சா நமக்கு எதுவுமே நன்மையா நடக்காது, நம்ம எல்லாமே நல்ல விஷயத்தோட செஞ்சா கடவுள் நமக்கு எப்பவுமே கூட இருந்து எல்லா விஷயமும் நல்லதாவே நடக்கும் அப்படின்னு தன் மனைவி சொல்றதை கேட்டுட்டு ஒரே சந்தோஷப்படுறாரு. இப்ப அந்த 2 சகோதரமே ஒன்றா சேர்ந்து சந்தோஷமா இருக்காங்க. இந்த கதையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒருத்தவங்க நமக்கு கெட்டது செஞ்சுட்டாங்கன்றதால நமக்கு அவங்களுக்கு கெட்டது செய்யணும்னு அவசியமே கிடையாது. அது கடவுள் கெட்டதா இருந்தா அந்த கடவுள் வந்து அவங்களுக்கு கெட்டதை செய்வாரு, அது நம்ம நல்லதே செஞ்சுட்டு போகும், நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம வாழ்க்கையை நம்ம பயணிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.